ஹாய் ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை பணம். பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்வது அப்படிங்கிறது கஷ்டம். அந்த பணத்தை நல்லபடியாக கையாள்வதும் உபயோகிப்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமை. நம்ம சட்ட பாக்கெட்டில் தேவையான அளவு பணம் இல்லைன்னா வெளியில் போயிட்டு வருவதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு பணம் வந்த வாட்டி வீண் செலவு, அதிக லோன் கட்டுவது, மாத கடைசியில் காசு இல்லை அப்படிங்கிறது இயல்பாகவே மாறி வருகிறது. பணம் இல்லைன்னா நமக்கு மரியாதை, அன்பு, பாசம் அனைத்துமே கம்மியாக தான் கிடைக்கும். பொது நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது பணம் அப்படிங்கிறது நம்ம பாக்கெட்டில் இருக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமது அன்றாட வாழ்க்கையின் தேவையையும் ஆசையையும் பூர்த்தி செய்வது இந்த பணம் தான். நமக்கு சம்பளம் வந்த உடனே பட்ஜெட் போட்டு செலவு செஞ்சு பழகணும். பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் வீண் செலவுலாம் தடுக்க முடியும். நமது வருமானத்தில் 30% பணத்தையாவது சேமித்து பழகணும். அந்த 30% பணத்தை நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். பேங்கில் ஆர்டியாகவோ அல்லது கோல்டுலேயோ அல்லது சாதாரண பேங்க் அக்கௌண்ட்லேயாவது போட்டு வைக்கணும். முக்கியமாக ஒன்று என்னென்னா, அதிகமாக ஆசைப்பட வேண்டாம். உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறீங்க, பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 50% பணத்தையாவது நீங்கள் கையில் வச்சுருக்கணும். மீதி காசு கூட நம்ம லோன் போட்டு வாங்கலாம். இதே மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் அதில் 50% பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு பெரிய பாரமாகவோ பெரிய கடன் சுமையாகவோ தெரியாது. ஒரு சம்பளத்தை வச்சு வாழ்க்கை நடத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வருமானத்தை பெருக்கணும், அதாவது பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒன்று வேணும். எப்படி வண்டியில் 2 சக்கரம் இல்லைன்னா வண்டி ஓடாதோ அதே மாதிரி வாழ்க்கையிலும் 2 வருமானம் என்பது அவசியம். உங்களுக்கு தெரிஞ்ச துறையில் ஸ்கில்ஸை வளர்த்துக்காங்க, அதில் இருந்து வருமானம் வர செய்யுங்க. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமது செலவுகளை குறைக்கணும். யார் ஒருத்தர் செலவு செய்கிறத கம்மி பண்ணுறாங்களோ அல்லது தூங்கும்போது பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே பணக்காரங்க. வாழ்க்கையில் ஒரு டார்கெட் வச்சுக்கணும். அதாவது 6 மாதத்தில் நான் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ண போகிறேன், இல்லைனா 6 மாதத்தில் எனக்கு பிடிச்ச பொருளை வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். அப்போ தான் நாம் நினச்ச இலக்கை அடைய முடியும். வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் இருக்க வேண்டாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா கடன் ஈஸியாக எங்கே வேணால் கிடைக்கிது. கிரெடிட் கார்ட்ஸ், லோன் ஆப்ஸ் அப்படிங்கிறதில்ல. அதுக்காக நாம் அதை வாங்கணும் அப்படிங்கிறதுல அவசியம் கிடையாது. நமது சாதாரண மக்கள் கடன் அப்படிங்கிற ட்ராக்கில் போய் மாட்டிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கணும். கடன் நம்மளை தூங்க விடாது, மன நிம்மதியோடு இருக்க விடாது. இந்த கடனை கட்ட இன்னொரு கடன், அந்த கடனை கட்ட இன்னொரு கடன் அப்படி வாங்கிறதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறவங்க கடனை கட்டிட்டு வெளியில் வர பாருங்கள். நானும் இந்த வருஷத்தில் 3 டார்கெட் வச்சுருக்கிறேன். அது என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு டார்கெட் முடியும் போதும் அது ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி வீடியோ போடும்போது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. அதில் சக்ஸஸாக முடிச்சு காட்டுங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லாயிருப்போம். எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.